ஸோ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக பலன்கள்னு சொல்லுவாங்க, ரெமெடிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்கடிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். ரிலிஜன் எதுவுமே கிடையாது, எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் வந்தது கிரேக்க நாட்டில் தான் இதை கண்டுபிடிச்சே வந்தது. ஸோ இதில் பித்தாகரஸ், சல்டியன் நிறையா சிஸ்டம் இருக்குது. சல்டியன் நியூமராலஜி தான் நமக்கு எல்லாருக்கும் ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதுங்க. இதை எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஆரம்பத்தில் நியூபார்ன் பேபி நியூமராலஜிக்கு வந்து அது பிறந்த தேதிக்கும் பிறந்த தேதியோட கூட்டியன் வந்து நாங்கள் டெஸ்டினி நம்பர்னு சொல்லுவோம். ஆங்கில தேதியில் பிறந்த தேதி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நியூமராலஜின்றது ஒரு தனி சாப்டர். இங்களோட சைக்காலஜிக்கலாக உங்கள் மைண்ட் எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும், எப்படி ட்ரிகர் பண்ணணும், இது ஒரு தனி சப்ஜெக்ட். கண்டிப்பாக ரெண்டையும் நீங்கள் மிங்கிள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக நியூமராலஜி வரும்ன்ற எனக்கு வெற்றி தரும் நம்புறீங்க. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சூப்பராக ஒரு கெஸ்ட் இருக்காங்க. என் கணித அறிமுறை திரு குமாரபாண்டியன் சார் தான். சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார். ஸோ பட் நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம், என்னோட பேர் குமாரபாண்டியன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் நியூமராலஜிஸ்ட். எனக்கு என்னென்னா இந்த இன்டர்வியூ மூலம் பீப்புளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி, கைடன்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் இன்சைட்டை கொடுக்குறதா, நியூமராலஜி மூலம் கொடுக்குறதா என்னுடைய ஆசை. இந்த இன்டர்வியூ மூலம் என்னுடைய ஜேர்னி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த நியூமராலஜிக்கல் அப்ரோச் எப்படின்னா, இது ஒரு ப்ராக்டிக்கல் கைடன்ஸ் தான். இட்ஸ் நாட் எ பிளைண்ட் பிலீஃப். அதாவது இது ஒரு மூட நம்பிக்கையோ, இது ஒரு ஞானதிர்ஷ்டி அருள்வாக்கில் சொல்றதெல்லாம் கிடையாது. இட்ஸ் அ பியூர் சயின்ஸ். இது ஒரு ஆன்மீகம் கலந்த அறிவியல் அப்படிங்கிறதுனால தான் நியூமராலஜி எடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். சூப்பர் சார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு எண்கணிதம் அப்படின்னாவே வந்து நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தோணும். ஸோ லைக் முன்னாடி சொல்லணுமா பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து ஜோதிடத்தை நம்புவாங்க. இந்த விஷயங்களை நம்ப மாட்டாங்க. என்ன நம்பரை வச்சு சொல்லிட போறாங்க அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அப்படின்னா என்ன, அந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. பொதுவாக வந்து ஒரு 90% ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹாரோஸ்கோப். ஹாரோஸ்கோப் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும்போது என்ன அமைப்பில், அதாவது என்ன ஸ்ட்ரக்சரில் வந்து வானமண்டலத்தில் வந்து கிரகங்கள் இருந்ததோ அது எழுத்து வடிவத்தில் கொடுக்கும்போது தான் ஜாதகம். ஓகே. ஸோ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பலன்கள்னு சொல்லுவாங்க, ரெமெடிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது என்னென்னா, ஒரு டைம் சொல்லி கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. சில ஜோதிடர்கள் வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த நியூமராலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் எ ப்ரிடிக்ஷன். இஸ் ஒரு ரைட் பார்த்து நம்ம கொடுக்குது. இந்த கைடன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது எதை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துறது தான் நியூமராலஜியோட மெயின் ஒர்க். ஓகே. எப்படின்னா நியூமராலஜி அப்படின்னா எல்லாத்தோட மைண்ட் செட் எப்படி அப்படின்னா, எல்லாத்துக்கும் செட் ஆகுமா, எல்லாருக்கும் முடியுமா? இப்போ வந்து சில பேருக்கு லக்கு, அவங்க போயிட்டாங்க. சில பேருக்கு வந்து அது நிறைய விஷயங்கள் வந்து தவறா இருக்கு. இதெல்லாம் நம்ப முடியுமா, நம்ப முடியாதுன்னு பல கேள்விகள் வந்து நிறைய பேத்துட்டு இருக்கு. ஸோ இது ஒரு லக் இருந்தாதான் வந்து எல்லாத்துக்கும் நடக்குமா, இல்லை வந்து எல்லாத்துக்குமே இந்த விஷயம் வந்து உண்மைதான் அப்படின்னு இருக்கா சார்? இப்போ அதிர்ஷ்டம் அப்படின்றது வேண்டாம்னு எந்த மனிதனுக்கும் சொல்ல போறது இல்லை. கண்டிப்பா. அதிர்ஷ்டம்ன்றது வந்து நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க், எஃபர்ட் எடுத்தாலும் சின்ன பிட் ஆஃப் லக் வேணும். கண்டிப்பா. ஸோ அது இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட பொறுப்புகள் எடுத்துக்குது. என்ன நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன எஃபர்ட் எடுத்தாலும் அந்த கனெக்டிவிட்டி வரும்போது தான் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். சில அதிர்ஷ்டங்களே நமக்கு வந்து நடக்காமையும் போகும். ஆனால் அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஒரு ஃபியூச்சராக தெரியும் நமக்கு. ஏன்னா இட்ஸ் ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் நம்ம சொல்லுவோம். ஒரு ஜன்னல் சாத்துதுன்னா ஒரு கதவு திறக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல நம்ம நடக்காத விஷயங்கள் நினைச்சு நம்ம வந்து ரிக்ரெட் பண்றதை விட பாசிட்டிவாக சில கொண்டு போய் ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம கொண்டு போது சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேவராக நமக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ என்கடிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் தான். ரிலிஜன் எதுவுமே கிடையாது, எல்லா ரிலிஜன்லேயும் இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் வந்தது கிரேக்க நாட்டில் தான் இதை கண்டுபிடிச்சே வந்தது. ஸோ இது ஆங்கிலத்தில் தான் ஃபாலோ பண்ணுறது. இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். நிறைய சந்தேகம் வரும் நிறைய பேருக்கு, ஏன் ஆங்கிலத்தில் தான் பண்ணணும், இந்த 26 லெட்டர்ஸில் தான் பண்ணணுமான்றது என்னென்னா, ஒவ்வொரு அல்ஃபபெட்டுக்கும் கரஸ்பாண்டிங் நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. இதை நம்ம பற்றி பேசுவோம். ஓகே. ஸோ பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆங்கிலம் அப்படி ஒரு விஷயம் வந்து நீங்களே சொன்னீங்க. எண்கணிதம் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு A to Z அந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான். எல்லாத்தோட மைண்ட் செட் என்ன, ஆங்கில எழுத்துக்களை வச்சு இது பண்ண முடியுமா, ஏன் தமிழ் எழுத்துக்களை வச்சு பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல சார். ஸோ அது என்ன சார் காரணம்? இட்ஸ் அ காமன் லாங்குவேஜ். ஏன்னா இது யூனிவர்சலாக ஃபாலோ பண்ணும்போது, இப்போ நீங்கள் வந்து மதர் டங் தமிழ்னா தமிழுக்குன்னு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு, தெலுங்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் பண்ணும்போது அது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. ஸோ இது அந்த சப்தங்கள் எல்லாத்துக்கும் ஒத்து வர மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆங்கில 26 எழுத்துக்கள் வந்து இதுக்கு ஒத்து போகிறது. ஓகே. அப்போ இதை ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது சிம்பிளாக இருக்குது. நமக்கு இந்த 26 லெட்டர்ஸுக்கு நம்ம உண்டான வேல்யூ போடும்போது பார்த்தீங்கன்னா, அது உண்டான பலன்களும் அதுக்கு சரியாக அமையுது. ஸோ இதில் பித்தாகரஸ், சல்டியன் நிறையா சிஸ்டம் இருக்குது. சல்டியன் நியூமராலஜி தான் நமக்கு எல்லாத்துக்கும் ப்ராக்டிக்கலாக ஒத்து வருதுனால இதை எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சூப்பர் சார். ஸோ நியூமராலஜி நீங்கள் சொன்ன மாதிரி லெட்டர்ஸ்
இது பண்ணுவாங்கல்ல. லெட்டர்ஸும் போகும்போது அதோட கோர்வையா தான் நம்மளோட பேர் எல்லாமே வரும். ஸோ எங்களுக்கு என்னன்னா, நெறைய பேர் அதுக்கு எனக்கு லக்கி நம்பர்ல பேர் வைக்கல. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் அது தெரிய வருது சார். ஸோ ஆனா எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் குழந்தைகள் இருப்பாங்கல்ல, பிறந்தோனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த நியூமராலஜி பார்த்து அவங்க லக்கி நம்பர செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேறுபாடு 2 பேத்துக்கு இருக்குல்ல, அத எப்படி சார் நீங்க வந்து கணிப்பீங்க? இப்போ நியூமராலஜில வந்து வேரியஸ் கைண்ட் ஆஃப் நியூமராலஜி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா ஏதோ ஸ்டார்ட்டிங் ஒரு மனிதனோட ஆரம்ப பருவம் குழந்தை பருவம். ஸோ இட்ஸ் நியூ பார்ன் பேபி நியூமராலஜி. இப்போ ஆரம்பத்திலே நியூ பார்ன் பேபி நியூமராலஜிக்கு வந்து அது பிறந்த தேதிக்கும், பிறந்த தேதியோட கூட்டு எண் வந்து நாங்க டெஸ்டினி நம்பர்னு சொல்லுவோம். ஓகே. அந்த ஆங்கில தேதியில ஐ மீன் பிறந்த தேதி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களோட ஃபியூச்சர், லக்கி நம்பர், அன்லக்கி நம்பர், கெஸ்டர் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அந்த ஆரம்பத்தில வர தேதி. ம். பர்த் டேட். ஸோ இந்த தேதி, மாதம், வருடம் முழுமையா கூட்டது பார்த்தீங்கன்னா, அவங்களோட டெஸ்டினி நம்பர். அப்ப இந்த 2க்கும் பொருத்தமா அந்த ஆரம்பத்திலே குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பொறுப்புகள் வந்து பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த பெயர் சரியா அமைச்சு குடுத்துர்றாங்க. அதுக்கு பிறகு என்னன்னா, காலம் கனியும் போது தான் வெற்றிங்கிற மாரி, அந்த இண்டிவிஜுவல் குழந்தையோட விஷயங்கள் எல்லாமே, அதாவது நியூ ஸ்டார்ட்டு, அதோட ம்ஹ்ம். நியூ பிகினிங் எல்லாமே அதிர்ஷ்ட நாட்கள்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்கள் அந்த பொறுப்புகள எடுத்துக்குது. ம். ஸோ அது கொண்டு போயிடுது கரெக்ட்டா. அப்ப நாம என்னன்னா, ஆஸ் அ பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு நல்ல குட் எஜுகேஷன், ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் குடுத்து, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் நல்லா குடுத்துட்டு, இந்த லக்கி டேட்ல அந்த குழந்தைய சேர்த்துறதோ, அந்த குழந்தைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே பண்றது பண்ணிட்டா, அந்த பொறுப்புகள் வந்து அந்த அதிர்ஷ்ட கிரகங்கள் எடுத்துக்குது. ஓகே. இத நான் பிராக்டிகலா பார்த்துருக்கேன் நானு. நெறைய ம். பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஃபீட்பேக் பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். சூப்பர் நம்ப சார். முடியாத மிராக்கிள்ஸ்லாம் அங்க வெயிட் பண்ணுது. கண்டிப்பா. ஸோ நெறைய பேரோட எதிர்பார்ப்புகள் வந்து என்னன்னா, எனக்கு என்னோட எப்படின்னா என்னோட டைம் சரியாவே இல்ல. இதுதான் என்னோட விதியா அப்படிங்கும்போது நியூமராலஜி கிட்ட வராங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே வந்து ஒரு விதி அப்படிங்கிறது நியூமராலஜி மூலம் கணிக்க முடியுமா? மாத்த முடியுமா சார்? விதி அப்படிங்கிறது உண்மை. இந்த ம். விதிப்படி தான் நடக்கணும்னு நம்ம எந்த எஃபர்ட்டுமே எடுக்க வேண்டாம். ம். நம்ம பாட்டுக்கு பேசாத உட்காந்துருக்கலாம். இது கண்டிப்பா. உட்காந்துருக்கிறதா விதி, நான் தூங்குறதா விதின்னு இருக்கலாம். ம். அப்படி இல்ல. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ மூலம் விதிய வெல்ல முடியும். சூப்பர் சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வெளிய மழை பெய்யுது. ம். அல்லது வந்து வெயில் கொளுத்துது. ம். இப்ப நீங்க ரெயின் கோட் போட்டு மழையில போலாம். ஸோ ஓ! மழைய நீங்க நிறுத்த முடியாது. ஸோ உங்கள கண்டிப்பா. புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன? ஆ. ஏன்னா இப்ப நீங்க ஜாதகப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த விஷயத்த பண்ணாதீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்போ மழை பெய்யுது நான் வெளிய போகாதுன்னா என்னோட ஒர்க் எதுவுமே நடக்காது. ஸோ நீங்க ம். ரெயின் கோட் போட்டுக்கலாம், குடை பிடிச்சுக்கலாம், அல்லது ஒரு க்ளோஸ்டு வெஹிக்கிள்ல நீங்க டிராவல் பண்ணி போய் ரீச் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல மழையில நனையிறது தான் என்னோட விதி. நீங்க மழையில நனைஞ்சுட்டு போய் சில கஷ்டங்கள அனுபவிக்கணுன்றது வந்து உங்களோட விதி நீங்க ம். நினைச்சுக்கலாம். ஸோ ம். அப்ப என்னன்னா, விதிப்படி தான் நடக்கும்ன்றது வந்து நம்ம நினைச்சோம்னா லைஃப்ல எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பா, கண்டிப்பா. நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மூலம் நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம மாத்திக்க முடியும். சூப்பர் சார். என்ன ஒரு விஷயங்கள் அப்டின்னா, இந்த விதி அப்படிங்கும்போது நெறைய பேருக்கு நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? ஒரு வேள சில பேரு சொல்லுவாங்க, நியூமராலஜி பார்த்துட்டாங்க. எனக்கு லக்கி நம்பர் தெரியல. லைக் எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு எது எதுன்னே தெரியல. எனக்கு புடிச்ச நம்பர் தான் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, அத ஃபாலோ பண்ணுவாங்க சார். அதனால நெறைய தவறுகள் நடக்கும். நெறைய விஷயங்கள் மாற்றங்கள் வரும். ஸோ ஒருத்தவங்கள லக்கி நம்பர் இதுதான் என்னோட லக்கி நம்பர் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? இப்போ நீங்களே பெயர் மாற்றும்போது ஒரு செல்ஃப் மெடிகேஷன் பண்ணி நீங்க மெடிக்கல் ஸ்டோர்ல போய் வியாதிக்கு மருந்து வாங்கி சாப்பிடுற மாரி. ம். அது ஒரு ப்ரொஃபஷனலா இருக்க டாக்டர்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணும்போது, அவங்க உங்களோட இண்டிவிஜுவல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பாடி எல்லாமே அவங்க உங்க வெயிட் கூட ஈவன் அதெல்லாம் பார்த்தா ஓ! டோசேஜ் எல்லாம் குடுப்பாங்க. ஓகே. வெயிட் பார்க்கறதே பொதுவா சொல்ல வரேன். அது இல்லாம உங்க டோசேஜ் எவ்வளோ குடுக்கணும். ஸோ அந்த மாரி புக் நாலேட்ஜ் வச்சு நீங்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர முடியாது. ம். இப்போ ம். ப்ரொஃபஷனலா பண்றவங்க வந்து ஆக்சுவலா நெறைய ப்ரொஃபஷனல் வந்து அத ஃபாலோ பண்ணி, அந்த மிராக்கிள்ஸ்லாம் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணனால தான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸா உங்களுக்கு குடுக்க முடியும். கண்டிப்பா. அப்ப என்னன்னா, ப்ரொஃபஷனலா இருக்கவங்கள பார்க்கும்போது தெளிவான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க ம். இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அப்ப நீங்க வந்து லேட்டரா தான் ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, இதுக்கு முன்ன நடந்த விஷயங்கள் ஏன்னா விதிப்படி போறவங்கள போய் நாம எந்த நியூமராலஜிஸ்டும் போய் நீங்க கம்பல் பண்ணி வந்து மாத்தீங்கன்னு சொல்ல முடியாது. ம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த எண்ணங்கள் வரும்போது நீங்க அப்ரோச் பண்றீங்க. ம். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னா, என்ன விஷயத்துக்காக வரீங்க? அதாவது உங்க இன்டென்ஷன், உங்களோட நீட் என்ன? அப்படிங்கிறத நாங்க பார்ப்போம். ம். ம். அத பார்த்துட்டு எந்த பெயர் உங்களோட பிறந்த தேதிக்கும், உங்களோட கூட்டு எண்ணுக்கும் அமைச்சா பொருத்தமா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எங்க மாரி இருக்கவங்களுக்கு ப்ரொஃபஷனலுக்கு தெரியும். கண்டிப்பா. ஸோ அத ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, இதை ஒரு எப்படி ஃபாலோ பண்ணணும்? பிராக்டிகலா எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிறது நாங்க தெளிவா விளக்குவோம். ம். அப்ப இது என்னன்னா, அது நீங்க ஏற்கனவே இந்த பெயரோட அந்த ஈவில் பேட் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் நல்லிஃபை ஆகறதுக்கு ஒரு சர்டன் டைம் குடுக்கணும். கண்டிப்பா ஏன்னா குடுக்கும். அந்த ப்ராசஸிங் டைம நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணா என்ன ஆகும்னா, அந்த ஃபார்வர்ட்ல போற ப்ராக்ரஸே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இத நீங்க வந்து முழுமையா நம்பிக்கையுடன் ஃபாலோ பண்ணணும். தட்ஸ் த திங். நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணீங்க ஏன்னா, இதை நீங்க வந்து மனம் சம்பந்தமாவும் நாங்க சொல்லுவோம். எந்த ஒரு விஷயங்கள நீங்க வந்து ஆழமா உங்க ஆழ் மனதில போடுறீங்களோ,
அதே ஆட்டோ சஜஷன் மூலம் திரும்ப திரும்ப நினைக்கும் போது அது உயிர் வந்துடுது. ம். இப்போ நியூமராலஜின்றது ஒரு தனி சாப்டர். இங்களோட சைக்காலஜிக்கலா உங்க மைண்ட் எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும், எப்படி ட்ரிகர் பண்ணணும்ன்றது இது ஒரு தனி சப்ஜெக்ட். கண்டிப்பா. 2யும் நீங்க மிங்கிள் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா நியூமராலஜி வரும்ன்ற எனக்கு வெற்றி தரும்னு நம்புறீங்க. இதை உங்க ஆழ்மனதில போட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்க நினைக்கும்போது, ஈவன் நீங்க என்னென்ன உங்க நீடு ரிக்வயர்மென்ட் நீங்க எழுதுங்க. பிராக்டிகலாவே எழுதுங்க. ஒரு லக்ஸுரி ஹவுஸ் வேணும், ஒரு லக்ஸுரி கார் வேணும், ஒரு வேர்ல்டு டூர் நான் ஃபேமிலியோட போகணும், என்னுடைய குழந்தைங்கலாம் என்னோட எஜுகேஷன் வந்து மெரிட்லேயே பெரிய லெவலில் போகணும். ஸோ இந்த பிரபஞ்சம் வந்து அது உற்று நோக்குது. ம். உங்களோட மனதுக்குள்ள தோன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் அதை நேரடியாக கவனிக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் ஒரு வேல்யூ Value. நீங்க கடவுளே நேரில் வந்தா கடவுளுக்கு மரியாதை இருக்காது, கண்டிப்பா மதிப்பு சார். இருக்காது. ஸோ அந்த சில மிஸ்ட்ரி இந்த வேர்ல்டுல பிரபஞ்சத்துல இருக்கும்போது தான் ம். மனிதர்கள் வந்து மனிதர்களா இருக்கிறாங்க. கண்டிப்பா. ஒரு பயத்தோடயும் வாழ்றாங்கன்னு சொல்ல முடியும். அப்போ இதை நேரடியாக ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ அந்த கிரகங்களோட செல்வாக்கு அதுதான் ம். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களை நோக்கி வரணும்னா சில விஷயங்கள் சில சூட்சுமங்கள் ஃபார்முலா வந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். ம். ம். இது நீங்க யார்ட்டையும் போய் நீங்க இம்போஸ் பண்ணியோ அல்லது வந்து நான் ஃபாலோ பண்றோம் நீங்க சொல்லவே தேவையில்லை. ஸோ இது நீங்க வந்து ரகசியமாகவும் சூட்சமாகவும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து எல்லாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ப்ரொஃபஷனல் என்ன மாதிரி ப்ரொஃபஷனல் இருக்கவங்க நீங்கள் அணுகும்போது அவங்க சில வழிமுறைகள் சொல்லுவாங்க. உங்கள் பேரே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு என்னென்னா காலம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் இப்போ உங்களுக்கு ஒரு பீரியட் லக்கியாக இருக்கும், உங்கள் ஃபேமிலியிலே உங்கள் கூட பிறந்தவங்க வேறையாக இருக்கும். ம். அப்போ நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். உங்களோட அதிர்ஷ்ட நாட்கள் எது? இதை ஒர்க் அவுட் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் நியூ வெஞ்சர், நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் எல்லாமே உங்கள் அதிர்ஷ்ட நாட்டில் துவங்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து திதிகளோ என்ன கிழமையோ கூட பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் பாதிக்காது. ஏன்னா அதிர்ஷ்ட நாட்டில் பார்க்கும்போது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்ட நாட்கள் கிடைக்கிறது குறைஞ்சு போயிடும். அப்போது நீங்கள் பண்ணுற உங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் பண்ணணுன்றது முக்கியம். அதை விட முக்கியம் என்னென்னா உங்களோட அன்லக்கி டேட் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் சில விஷயங்கள். ஓ. சாய்ஸ் இருக்கிறத போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். அன்றைக்கி தான் பண்ணணுன்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் ஒரு விஷயங்கள் ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடுறதோ இல்லை நீங்கள் போய் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறதோ இது உங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய வெற்றியை கொடுக்கும், ப்ராக்ரஸ் கொடுக்கும். உங்களை அறியாமல் நீங்கள் அன்லக்கிட்டில் போகும்போது நீங்கள் தொடர்ந்து அதோட இந்த சுச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே உங்களுக்கு பாதகமாக இருக்கும். அப்போது 2 விஷயங்கள் உங்களோட பெயர் ரொம்ப முழுமையாக முக்கியமானது. அதுக்கு பிறகு நீங்கள் எந்த விஷயங்கள் துவங்குறீங்களோ அதை புத்தர் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா காலம் கனியும் போது தான் வெற்றி. அந்த காலம் கனிகிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், இண்டிவிஜுவலுக்கு வேரி ஆகும். அதையும் நாங்கள் கவனமாக குறித்து கொடுப்போம். எந்த நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள், எந்த நாட்கள் உங்களுக்கு அன்லக்கி டேட்னு குறித்து கொடுப்போம். ஸோ என் கணிதத்துல இவ்ளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து தெளிவான பதில் குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க.